உமக்கு கவலை இல்லையா? நீர் கவலைகொள்ளும் தெய்வம். யார் பரிதபித்துப் போனாலும், துயருற்று நலிந்தாலும், நோயோடு போராடினாலும், தீமையின் பிடியில் சிக்கித் தவித்தாலும், தனிமையில் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும், துக்கத்தில் வாடினாலும், நீர் அவர்கள் மீது கவலை கொள்கிற தெய்வம். உடனடியாக அவருடைய துயரத்தை போக்கி, நோய்களை குணமாக்கி, தீமையின் கொடுமையிலிருந்து மீட்டு, வருத்தத்தில் அவர்களோடு கூட இருந்து நல்வாழ்வை தந்து என்று மாறுதலாய் ஆதரவாய் இருக்கும் தெய்வம். கவலையை போக்கி கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து வழிநடத்துகின்றவர். மார்த்தா, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கும் பொழுது அவளின் கடும் வேலையை பற்றி நீர் கவலைப்படவில்லை. மரியா உதவாத நிலையை நினைத்து நீர் கவலைப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு. ஆனால் நீர் உண்மையாகவே மார்த்தாளை நினைத்துத்தான் கவலை கொண்டீர். உடலுக்கு உரம் தரும் உணவை விட ஆன்மாவுக்கு உரம் தரும் தேவ வார்த்தையை கேட்பதை நீர் விரும்புகின்றீர். வெறும் உணவு பரிமாறுவது என்பது சாதாரண விஷயம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நேரத்தை கொடுப்பது மிகவும் முக்கியமானது என்பதை உணர்த்துகிறீர் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவற்றை நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் உமது வார்த்தையை அறிந்து கொண்டு மை பின்பற்றி வாழ அருள்தா.